ஈசன் ஜோதிட அறக்கட்டளை நடத்தும் 20வது மாதாந்திர கருத்தரங்கம். இந்த கருத்தரங்கில் எனக்கு வாய்ப்பு வழங்கிய திரு பண்டிட் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றிகள். அவரோடு இணைந்து இந்த கருத்தரங்கிற்கு பணியாற்றி கொண்டிருக்கின்ற அத்துணை நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கும் நன்றி. எனக்கு இன்று பேசக்கூடிய தலைப்பு 8ஆம் பாவம். 8ஆம் பாவத்தினுடைய அதிசூட்சமங்கள் என்ன என்பதை எனக்கு தெரிந்த சில விஷயங்களை, சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். 8ஆம் பாவம். 8 என்பது எல்லா காரகத்துவம் உங்களுக்கும் தெரிந்த காரகத்துவம், உங்களுக்கு அறிந்த காரகத்துவம். சும்மா கொஞ்சம் கவனமாக கேட்டால் போதும், வேற ஒன்றும் வேண்டாம், எழுத வேண்டாங்க, சும்மா கவனித்து பார்த்தா போதும். 8ஆம் பாவம்னா பொதுவாக என்ன சொல்லுவோம்னா ஆயுள் பாவம் அப்படின்ட்டு நாம் எல்லாரும் சொல்லக்கூடிய அந்த அமைப்பு. ஒருடைய ஜாதகத்தில் ஆயுள் எப்படி இருக்கும் என்பதை கேட்காத நபர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. திருமணம் பொருத்தம் பார்த்தாலும் கூட இந்த பெண்ணுக்கு வரக்கூடிய கணவர் அவருடைய ஆயுள் எப்படி இருக்கும் என்பதை கேட்பார்கள். அப்போ கணவருக்கு ஆயுள் ரொம்ப பலமாக இருந்ததுன்னா பெண்ணுக்கு மாங்கல்யம் ரொம்ப பலமாக இருக்கும். ஆணுக்கு ஆயில்யம், ஆயுள் ஸ்தானம், சாரி ஆயில்யம் இல்லை, ஆயுள் ஸ்தானம், பெண்ணிற்கு அது மாங்கல்ய ஸ்தானமாக மாறும். ஸோ 8ஆம் பாவம் என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பாவம். 6, 8, 12 என்பது நாம் எல்லாம் ஒரு மறைமுகமான அது மறைவு ஸ்தானங்கள் என்று நாம் சொன்னாலும் கூட எல்லா பாவகத்தில் சில மைனஸ் இருக்குது, சில ப்ளஸ் இருக்குது. எந்த பாவமும் ப்ளஸ்ஸாகவே இருக்காதுங்க, எல்லாம் நல்ல நற்பலன்களே இருக்காது. ஒவ்வொரு பாவகத்துக்கும் ஒவ்வொரு நற்பலன்களும் சில தீய பலன்களும் இருக்கும். அப்போ ஆயுள் ஸ்தானம், அப்போ ஆயுள் எப்படி நிர்ணயம் செய்வது என்பதை 8ஆம் பாவத்தின் மூலியமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். ஒருவருடைய ஜாதகத்தில் ஆயுள் அந்த ஜாதகருக்கு எப்படி இருக்கும் என்பதை நிர்ணயம் செய்வதற்கு 2 நபர்கள் நமக்கு தேவைப்படுகின்றது. 2 கிரகங்கள். நம்ம எல்லாமே சொல்லுவோம், ஒன்று ஆயுள் ஸ்தானாதிபதி, ஒன்று சனி பகவான், ஒன்று ஆயுள் காரகர் சனி பகவான். அப்போ ஆயுள் ஸ்தானாதிபதியும் சனி பகவானும் நல்ல நிலைகள் இருந்தால், நல்ல நிலை என்பது என்ன அப்படின்னு என்றால் ஆட்சி, உச்சம் அல்லது வர்க்கோத்தமம் அல்லது கேந்திர திரிகோண வீடுகளில் நட்பு வீடுகளில் இருந்தால் அந்த ஆயுள் ரொம்ப பலமாக இருக்கும். நமக்கு தெரிந்த விஷயங்கள் ஒன்று ஆயுள் ஸ்தானத்தில் ஆயுள் ஸ்தானாதிபதி 8ஆம் அதிபதியோ அல்லது ஆயுள் காரகர் சனி பகவானோ நல்ல நிலையில் பலமாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் ஒருவருடைய ஜாதகத்தில் ஆயுள் பலமாக இருக்கும், தீர்க்க ஆயுள் அப்படின்ட்டு நாம் சொல்லுகின்றோம். அது ஸ்திரராசி, சரராசி, உபயராசி இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டாலும் கூட டக்குன்னு பார்த்த உடனே ஒரு ஜாதகத்தில் ஆயுள் எப்படி இருக்கின்றது என்பதை நாம் ஆயுள் ஸ்தானாதிபதியும் பார்க்க வேண்டும். அதே போல ஆயுள் காரகர் சனி பகவானை பார்க்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய பஞ்ச அங்கத்தில் நட்சத்திரம்,
வாரம், திதி, யோகம், கரணம், இந்த பஞ்ச அங்கங்களில் ஒருவர் ஆயுள் நிர்ணயம் செய்வதில் மறைமுகமாக இருக்கின்றார். அந்த 5 அங்கத்தில் ஒருவர் மறைமுகமாக இருக்கின்றார். அது ஒரு சில ஜோதிடர்களுக்கு தெரியும், ஒரு சில ஜோதிடருக்கு தெரியாது. ஆயுள் நிர்ணயம் செய்வதற்கு அந்த வாரம், அந்த கிழமை, அந்த கிழமைநாதன் ஆட்சி, உச்சம், வர்க்கோத்தமம், கேந்திர திரிகோணங்கள் இருந்தாலும் ஒருவருடைய ஆயுள் ரொம்ப தீர்க்கமான ஆயுளாக இருக்கும். குறைந்தபட்சம் ஒரு 80 வருடங்கள் வாழக்கூடிய வாய்ப்பு அமையும். சில பேர் அந்த கிழமைநாதனை கணக்கில் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். நீங்கள் யார் ஜாதகத்தில் வேணாலும் பரிசோதனை செய்து பாருங்கள். கலைஞர் ஜாதகமாக இருந்தாலும் சரி, அல்லது ஜெயலலிதா அம்மையார் அவருடைய ஜாதகமாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களுக்கு தெரிந்த ஜாதகர் யாரா இறந்தவர்கள் ஜாதகமாக இருந்தாலும் இந்த விதிகள், ஒன்று 8ஆம் அதிபதி ஆயுள் ஸ்தானாதிபதி, இரண்டாவது சனி பகவான், மிக முக்கியமாக அந்த கிழமைநாதனை பார்க்க வேண்டும். கிழமைநாதனை தினந்தோறும் அந்தந்த கிழமைகளை வழிபட்டால் ஆயுள் கூடும். அப்போ ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்கள் சிவபெருமானை வழிபாடு செய்தால் நிச்சயமாக வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை சூரிய ஓரையில் சிவனுடைய வழிபாடு அல்லது சூரிய வழிபாடு செய்தால் நிச்சயமாக ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்கள் ஆயுள் கூடும். இங்கே எங்கேயுமே போக தேவையில்லை. 8ஆம் அதிபதி பலம் குறைந்து இருந்தாலும் கூட, அல்லது சனி பகவான் ஒரு ஜாதகத்தில் பலம் குறைந்தாலும் கூட, நீங்கள் அந்த கிழமைநாதனை வழிபட்டால் நிச்சயமாக ஆயுள் கூடும். அப்போ திங்கட்கிழமை பிறந்தவங்க சந்திர பகவானை வழிபாடு செய்தால் சிறப்பாக இருக்கும். சந்திரன் இரவுல தான் வருவார். இரவு நேரத்தில் சந்திர பகவானை வழிபாடு செய்தாலும் கூட உங்களுடைய ஆயுள் கூடும். இது வார வாரம், ஏன்னா வாரநாதன் கிழமைநாதன் என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பில் நாம் வழிபாடு செய்தால் ஆயுள் கூடும். அடுத்தது செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமை அன்று செவ்வாய் ஓரையில் முருகரை வழிபாடு செய்தால் நிச்சயமாக ஆயுள் கூடும். புதன்கிழமை பிறந்தவர்கள் புதன் ஓரையில் 6 to 7 காலையில் 6 to 7 அந்த மணியளவில் மகாவிஷ்ணு வழிபாடு செய்வது சிறப்பு. மகாவிஷ்ணு வழிபாடு செய்தால் நிச்சயமாக புதன்கிழமை பிறந்தவர்கள் ஆயுள் ரொம்ப கூடும். அடுத்து வியாழக்கிழமை. வியாழக்கிழமை பிறந்தவர்கள் குரு பகவானுடைய வழிபாடு அல்லது குருமார்களுடைய வழிபாடு அல்லது ஜீவ சமாதி வழிபாடு இதை செய்தால், இதுவும் குரு ஓரையில் 6 to 7 காலையில் வழிபாடு செய்தால் நிச்சயமாக ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை வழிபாடு செய்தால் நிச்சயமாக ஆயுள் கூடும். சரி, வெள்ளிக்கிழமை பிறந்தவர்கள் சுக்கிர ஓரையில் 6 to 7 காலையில் மகாலட்சுமி வழிபாடு செய்வது சிறப்பு. சனிக்கிழமை பிறந்தவர்கள் சனி பகவான் வழிபாடு சனிக்கிழமையில் சனி ஓரையில் 6 to 7 இந்த நேரங்களில் நிச்சயமாக வழிபாடு செய்தால் நல்ல ஆயுள் கூடக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஒரு ஜாதகத்தில் ரொம்ப ஆயுள் குறைபாடு இருந்தாலும் கூட இதனுடைய வழிபாடு வார வாரம் செய்தால் நிச்சயமாக அவருடைய ஆயுள் கூடும். இதைத்தான் நம்ம பஞ்ச அங்கத்தில் அந்த கிழமைநாதன், நம்ம எல்லோருமே ஜாதகம் பார்க்கும்போது கிழமைநாதனை விட்டு விடுவோம். யாராவது கிழமைநாதனை பார்க்குறீங்களா? ஒரு கிழமையில் பிறந்திருப்போம், நட்சத்திரம் பார்ப்போம், என்ன நட்சத்திரம் அப்படின்ட்டு பார்க்குறோம். பார்த்துட்டு அதுக்குண்டான பலன் நாம் சொல்கிறோம். இப்போ நட்சத்திர பலன் ரொம்ப ஒரு ஜாதகத்தில் இப்போது அசுனி என்றால் அசுனி உண்டான காரகத்துவம் நம்ம பலன் சொன்னால் 100% சரியாக இருக்கும். திதிக்கும் பார்க்குறோம். நாம யோகம், நாம யோகத்துக்கும் நல்ல பலன் உண்டு.
அது மட்டும் இல்லாமல் கரணத்துக்கு உண்டான இப்போ கரணம் வந்து இப்போ ஒரு 2 வருஷமா வந்து ஃபேமஸ் ஆகிட்டே வருதுங்க. அது முன்னாடி கரணத்தை பற்றி யாருமே கண்டு கொள்ள மாட்டார்கள். கரணன்ட்டு இப்போ நிறைய பேர் வந்து நிறைய சொல்கிறாங்க. அது ஒரு வகையில் நல்லது. ஒரு ஜோதிடம் என்பது ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சாஸ்திரம். ஒரு ஜாதகம் பார்க்கும்போது நாம் கடவுள் அல்ல, மருத்துவரும் கடவுள் அல்ல, ஜோதிடரும் மருத்துவரும் ஒன்றுதான். அந்த காலத்தில் வந்து அரசவையில் ஜோதிடம் பார்ப்பவர் வந்து மருத்துவம் பார்த்ததாக வரலாறு கூறுகின்றன. அதை பார்க்கும்போது மருத்துவர் வந்து ஒரு கவுன்சிலிங் தான் கொடுக்குறாருங்க, ஒரு கலந்த ஆய்வு, மன தெளிவு கொடுக்கிறது. அதே போல ஜோதிடரும் வந்து நாம் கடவுள் அல்ல, நாமும் ஒரு கவுன்சிலிங் தான் கொடுக்குறோம். ஒரு மனசு வந்து சரியில்லாத நபருக்கு அல்லது ஏதாவது மனச்சலனம் இருக்கின்ற ஒரு நபர்களுக்கு நாம் நல்வழியில் நல்ல பாசிட்டிவாக நல்ல பலன்கள் சொல்லி, தீய பலன்கள் இருந்தால் சற்று மறைமுகமாக சொல்லி அவர்களை வழி நடத்துவதற்கு, அவர் முன்னேறுவதற்குண்டான அந்த அமைப்பை வந்து நாம் சொல்லுகின்றோம். அப்படி பார்க்கும்போது கரணத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். காரியம் சாதிப்பதற்காக திதிக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். அது வந்து ஒரு நல்வழிப்படுத்துவதற்காக நாம் திதியை வந்து சொல்லுகின்றோம். நாம யோகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். நட்சத்திரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். ஆனால் நாம் பிறந்த கிழமை நாதனை விட்டு விடுகின்றோம். பிறந்த கிழமை எதற்காக நாம் பிறந்தோம் என்பதை கூட சில பேருக்கு தெரியாது. நமக்கே தெரியாது, வாடிக்கையாளருக்கு எப்படி தெரியும், கிளைண்ட்டுக்கு மட்டும் எப்படி தெரியும். அதனால் ஒவ்வொரு கிழமை நாதனும் நிச்சயமாக அந்த கிழமையில் அந்த ஓரையில் வழிபாடு செய்தால் ஆயுள் கூடும். சரி, 8ஆம் அதிபதி, அதாவது 8ஆம் அதிபதி ஒருவருடைய ஆயுள் பலப்படுத்துவதற்கு அது ஒன்று, கிழமைநாதனை வழிபடுவது ஒன்று. மற்றொன்று, 8ஆம் அதிபதி நின்ற இடத்திற்கு 9ஆம் அதிபதி நன்றாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு பாவகத்துக்கும் லக்னாதிபதி எப்படி இருப்பார் என்றால், நல்லா இருப்பாரான்னு கேட்குறோம். ஒரு ஜாதகர் நல்லா இருப்பாரா, அவர் லைஃப் எப்படி இருக்கும், வருங்காலங்கள் எப்படி இருக்கும் என்பதை வந்து கேட்பாங்க. கேட்கும்போது லக்னாதிபதி நின்ற இடத்திற்கு 9ஆம் அதிபதி நன்றாக பலமாக இருந்தால் நிச்சயமாக அந்த ஜாதகர் வந்து முன்னேறுவார், சுய முயற்சியில் வந்து முன்னேறுவாங்க அப்படின்னு நாம் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. 2ஆம் அதிபதி, அதாவது தனம், குடும்பம், வாக்கு, குடும்பம் வந்து அமையுமா, அல்லது தனம் பொருளாதாரம் நிலைத்து நிற்குமா, அல்லது வந்து என்னுடைய பேச்சு வந்து வாக்கு பலிக்குமா அப்படின்ட்டு நாம் கேட்பதாக இருந்தால், ஒவ்வொரு ஜாதகத்தில் 2ஆம் அதிபதி நின்ற இடத்திற்கு 9ஆம் அதிபதியை பார்க்க வேண்டும். 9ஆம் இடமோ அல்லது 9ஆம் அதிபதியோ பார்த்தால், அந்த 9ஆம் அதிபதி நன்றாக இருந்தால், ஆட்சி, உச்சம், வர்க்கோத்தமம், கேந்திர திரிகோணங்களில் இருந்தால் நிச்சயமாக அந்த குடும்பம் வந்து உரிய காலத்தில் வந்து அமையும். அதுபோல ஒவ்வொரு பாவகத்திற்கும் நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். இப்போ 7ஆம் அதிபதி மனைவி வந்து எப்படி இருப்பாங்க, நல்ல விதமாக அமைவார்களா அப்படின்னு கேட்டோம்னா, 7ஆம் அதிபதி நின்ற இடத்திற்கு 9ஆம் அதிபதி நன்றாக இருக்கப்பட வேண்டும். இருந்தால் அவர்களுக்கு உரிய காலத்தில் திருமணம் நடக்கும், 2வது குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்பு வந்து நிச்சயமாக உண்டு அப்படின்ட்டு நாம் சொல்லலாம். அப்போ ஒவ்வொரு வீட்டிற்கும் அல்லது ஒவ்வொரு அதிபதிக்கும் பாக்கியம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் அதிபதி நன்றாக இருந்தால் அந்த வீடு சம்பந்தப்பட்டது, அந்த பாவகம் சார்ந்து பாக்கியமாக அமையும். சரி, ஆயுளுக்கு அடுத்தாப்புல அமானுஷ்ய அறிவு 8ஆம் பாவத்தில் 2வதாக. ஐயா எவ்வளோ நேரம் பேசலாம் சொல்லுங்க, டைம் இருந்தால் சொல்லுங்க, ரொம்ப நேரம் பேசுகிறேன் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்களே. சரி, 2வது வந்து அமானுஷ்ய சக்தி. இப்போ நம்ம ஜோதிடருக்கு வந்து அமானுஷ்ய சக்தி இருந்தால் தான் நாம் வந்து ஒரு ஜாதகத்தில் மறைமுகமாக உள்ள அந்த
அந்த பலன்கள் வந்து நாம் எடுத்துரைக்க முடியும். அப்போ 8ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்கப்பட வேண்டும். 8ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தால் நிச்சயமாக ஜோதிடம் மூலியமாக அவர்களுக்கு வந்து நல்ல பலன்கள் வந்து நாம் சொல்லக்கூடிய அமைப்பு வந்து இருக்கும். இன்ட்யூஷன் பவர், அது வந்து அமானுஷ சக்தி. அடுத்தது 8ஆம் இடத்தில் இருப்பது என்னவென்றால் பெட்ரோல், டீசல் அல்லது எரிவாயு, கேஸ் சம்பந்தப்பட்டது, அல்லது மணல் குவாரி, எண்ணெய் கிணறுகள், இதெல்லாம் 8ஆம் இடம். அப்போ லக்னத்தில் வந்து 8ஆம் அதிபதி இருந்தால் அல்லது லக்னாதிபதி 8ஆம் இடத்தில் இருந்தால் நிச்சயமாக இந்த தொடர்புகள் வந்து இருக்கும். அவங்க பெட்ரோல் பங்கு வைக்கலாம், அல்லது எண்ணெய் விற்பனை செய்யலாம், அல்லது ஜல்லி, மணல், கம்பி, கட்டுமான பணிகள் வந்து அந்த வியாபாரம் செய்யக்கூடிய அந்த வாய்ப்பு வந்து அமையும். இந்த 8ஆம் அதிபதி 2, 6, 10, 11 இருந்தால் இந்த கட்டுமான பொருட்கள் அல்லது வந்து கம்பி சம்பந்தப்பட்டது, இரும்பு சம்பந்தப்பட்டது, இதெல்லாம் வந்து தொழிலாக வந்து அமையும். அதன் மூலியமாக வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்கும். அடுத்தது 8ஆம் இடத்தில் கண்டம். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னன்னா ஆயுள், கண்டம், அவமானம், மரணம், ஆப்ரேஷன். நெகட்டிவாக தான் நமக்கு நிறைய நம்ம சொல்கிறோம். 8ஆம் பாவத்தில் எடுத்துட்டோம்னா ஆயுள், அவமானம், கண்டம், அசிங்கம், ஆப்ரேஷன் அப்படின்ட்டு தான் நாம் சொல்லக்கூடிய டக்குன்னு இதுதான் நம்ம சொல்கிறோம். பார்க்குறவங்க என்னடா எடுத்த உடனே கண்டங்கிறாரு, அவமானங்கிறாரு, கஷ்டங்கிறாரு, என்னடா நாமளே கஷ்டத்தில் வந்திருக்கோம், இவரு மென்மேலும் வந்து நெகட்டிவாக சொல்கிறார் அப்படின்ட்டு அவங்களுக்கு முகத்தை வந்து சுளிக்கக்கூடிய அந்த அமைப்பு வந்து இருக்கும். ஜாதகம் பார்க்கும்போது பார்க்கணும், வாடிக்கையாளர் முகத்தை பார்க்கணும். முகம் அறிந்து தான் பலன் சொல்லப்பட வேண்டும். ஒரு ஜாதகம் பார்க்கும்போது வாடிக்கையாளருடைய முகம் வந்து வாடின மாதிரி இருந்ததுன்னா, வாடிய முகமாக இருந்தால் நிச்சயமாக ஒரு தீய பலன்கள் வந்து அதிகமாக சொல்லக்கூடாது. நாம் என்ன சொல்கின்றோமோ அதே பலன் நமக்கு திருப்பி வரும், பிரபஞ்சம் நமக்கு அளிக்கும். அதனால தோஷம் கூட செவ்வாய் தோஷம், ராகுகேது தோஷம், கலத்திர தோஷம், தோஷம் என்று நாம் தோஷத்தை வந்து அதிகப்படுத்தி அதை மிகப்படுத்தி சொல்லக்கூடாது. நமக்கும் வந்து குழந்தைகள் வந்து இருக்கின்றது, நமக்கு பேரன் பேத்திகள் இருக்கின்றார்கள். நாம் மற்றவர்களுக்கு தோஷம் என்றால் அந்த தோஷம் சுவற்றில் அடித்த பந்து போல திருப்பி நம்மை தாக்கும். போன வாரம் ஒரு ஜாதகங்க பொருத்தம் பார்க்கறதுக்கு ஒரு அம்மா வந்து ஒரு 6 மணிக்கு, ஞாயிற்றுக்கிழமை 6 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணாங்க. நான் ஃபோன் அட்டன் பண்ணி பேசினேன். ஐயா பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னாங்க. சரிம்மா அனுப்புங்கம்மா, என்னுடைய வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க, உங்களுக்கு பார்த்துட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னேன். ஒரு பையன் 18 பெண் ஜாதகம், ஒரு பையனுக்கு 18 பொண்ணுங்க. செட் ஆகுமா? அவருடைய சந்திரனா 27 பொண்டாட்டி கட்டுறதுக்கு 18 ஜாதகம் எப்படி மேட்ச் ஆகும்? ஒருவனுக்கு ஒருத்தி என்ற பழமொழி இருக்கு. ஒரு ஜாதகம் கொடுத்து ஒன்று மேட்ச் பண்ணால் அது வந்து நிச்சயமாக அது பலிக்கும். நமக்கு நிமித்தங்கள் வந்து சொல்லும். இது 18 ஜாதகம். அது மாதிரி நம்மளையெல்லாம் அப்புறம் பார்த்தோம். என்ன ஒரு ஜாதகம் பொருத்தம் பார்க்கறது குறைஞ்சபட்சம் 20 நிமிஷம் ஆகும். நல்லா பார்க்குறவங்க, ஓரளவுக்கு பொருத்தம் பார்க்குறவங்க 20 நிமிடங்கள் ஆகும். நான் பார்க்கறது குறைஞ்சபட்சம் 20 நிமிஷம் ஆகும். நான் என் பையனுக்கோ பொண்ணுக்கோ பொருத்தம் பார்த்தா எப்படி பார்க்கின்றேனோ அப்படித்தான் நான் மற்றவர்களுக்கும் பார்ப்பேன். நான் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு ஒன் வேர்ட் ஆன்சர் மாதிரி நான் சொல்கிறது இல்லை. அதனால் என்னங்க நீங்கள் ஒரு பொருத்தம் பார்க்குறதுக்கு 20 நிமிஷம் ஆகுன்னு சொல்கிறீங்க. எங்கள் ஜோசிக்காரர் வந்து 10 நிமிஷத்தில் 20 ஜாதகம் பார்த்துடுவார் அப்படின்னாங்க.
அப்படின்னா ஒரு வாழ்க்கையை வந்து நிர்ணயம் பண்ணுறதற்கு எவ்வளோ நிமிடங்கள் ஆகும்? நம்ம என்ன கடவுளா? ஜோதிடர் வந்து கடவுளாக இருந்தால் சொல்லலாம், ஞான திருஷ்டியில் வந்து இன்னாருக்கு இன்னார் வந்து பொருத்தமாகுன்னு சொல்லலாம். இப்படியெல்லாம் வந்து ஜோதிடத்தை நாம தான் கெடுத்துக்கிறோம். 50 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு பொருத்தம் பார்த்துக்கிட்டு இல்லைங்களா? ஒரு பொருத்தம் பார்க்குறத குறைஞ்சபட்சம் நான் 200 ரூபா கேட்குறேன். சும்மா ஒரு 200 ரூபா. எங்கள் குருவெல்லாம் 3000 ரூபா 2000 ரூபா வாங்குறாரு. அது வேறு சமாச்சாரம். எனக்கு கற்றுக் கொடுத்த குருவெல்லாம் ஒரு பொருத்தம் பார்க்குறதுக்கு குறைஞ்சபட்சம் 2 ஜாதகம் கொடுத்தா 3000 ரூபா. 2 ஜாதகம், ஒரு பையனுடைய ஜாதகம் 2 பொண்ணு ஜாதகம் கொடுத்தா 3000 ரூபா வாங்குறாங்க. அவர் ஒரு 1/2 hour பார்க்குறாரு. அவர்கிட்ட நாம் படித்தோம். நாம் ஒரு 20 நிமிஷம் பார்க்குறோம், 200 ரூபாய்க்கு பார்க்குறோம். அந்த 200 ரூபாய்க்கே வந்து அது பேரம் பேசுகிறோம். பார்த்துக்காங்க, நம்ம தரம் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. இதுக்கு என்ன காரணம்னா, ஒரு டாக்டர் வந்து ஒரு கன்சல்டிங் ஃபீஸ் வாங்குறாரு. ஒரு டாக்டர் வந்து 5 வருஷம் படிக்கிறாரு. கஷ்டப்பட்டு படிக்க வைப்பாங்க அல்லது கஷ்டப்பட்டு படிப்பாங்க. இங்கே 250 ரூபா கன்சல்டிங் ஃபீஸ். திருச்செங்கோட்டில் எல்லா டாக்டரும் 250 தான் வாங்குறாங்க. ஆனால் படிக்காத ஜோதிடர், நான் யாரையும் வந்து தாக்கி பேசல, நல்ல ஜோதிடர் கூட மரியாதை இல்லாமல் போயிடுது. ஏன் 200 ரூபா எல்லாருமே வந்து பொருத்தம் பார்க்கறதுக்கு வந்து நீங்கள் வாங்கலாம் இல்லை? எல்லாரும் 200 ரூபா வாங்கினா நம்ம உழைக்கிறோம். உழைப்புக்கேற்ற ஊதியம் தான் நாம் கேட்குறோம். அதனால் பொருத்தம் பார்ப்பதற்கு தயவு செய்து 50 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு பார்க்காதீங்க. நீங்கள் 100 ரூபா வாங்கினீங்கன்னா 50 ரூபா வாங்கினீங்கன்னா உங்களோட எஃபிஷியன்சி என்னன்னு தெரிஞ்சு போயிடும். உங்களுக்கு இவ்வளோதான் கெப்பாசிட்டின்னு தெரிஞ்சு போயிடும். உங்களுக்கு திறமை இவ்வளோதான் தெரிஞ்சு போயிடும். அதனால் தயவுசெய்து அந்த எண்ணத்தை வந்து மாற்றிக்கொள்ளுங்கள். வர்றவங்க வரட்டும், வராதையும் போட்டோம், அதை பற்றி நாம் கவலைப்படவே தேவையில்லை. சரிங்களா? அடுத்தது, இது ஏன் சொல்ல வரேன்னா, நம்ம ஜோதிடத்தில் வந்து அதிகமான அந்த அவச்சொல் வரக்கூடியது, நெகட்டிவ் வரக்கூடிய அந்த பலன் வந்து கொஞ்சம் மட்டுப்படுத்தி மறைமுகமாக சொல்லுங்க, தவறு இல்லை அப்படின்ட்டு நாம் சொல்லக்கூடியது ஒரு அமைப்பு. ஒரு ஜாதகத்தில் ஒரு லக்கணத்தில் 6ஆம் அதிபதியோ 8ஆம் அதிபதியோ 12ஆம் அதிபதியோ அல்லது வந்து யாராவது சனி பகவானோ, நோயை கொடுக்கக்கூடிய சனி பகவானோ, லக்கணமோ லக்கண புள்ளியோ அல்லது சந்திரனோ ஆயில்யத்தில் இருந்தான்னு வச்சுக்காங்க, ஆயில்யம் பூசம் சதயத்தில் இருந்தாங்கன்னா அவங்க ஃபேமிலியில் வந்து ஒரு தீராத வியாதியால் பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்க அப்படின்ட்டு நாம் ஒரு பலன் இருக்குது. தீராத வியாதி அப்படின்ட்டு அப்படின்னா ஒரு கேன்சராக கூட இருக்கலாம். கடகம் வந்து கேன்சர் வீடு, ஆங்கிலத்தில் கேன்சர். அப்போ கடக வீட்டில் வந்து பூசம் இருக்குது, கடக வீட்டில் வந்து ஆயில்யம் இருக்குது. ஸோ அதனால் கேன்சர் வரக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்கும் அப்படின்ட்டு நாம் சொல்கிறோம். அதுக்கடுத்தாப்புல சதயத்தில் ஒரு கிரகம் இருந்தாலும் அந்த வாய்ப்பு வந்து இருக்கும். அது நிலையறிந்து தான் நான் பலன் சொல்லப்பட வேண்டும். நிலையறிந்து பலன் சொல்லப்பட வேண்டும். நான் ஒரு ஜாதகம் பார்த்துட்டு கேன்சர்ன்ட்டேன். ஒரு தாயும் மகளும் ஜாதகம் பார்க்க வந்தாங்க. உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது மறைமுகமாக சொல்லி கொஞ்ச நேரம் கழித்து தான் நான் சொன்னேன், யாருக்காவது தீராத வியாதி யாராவது இருக்கா, குணமாக முடியாத ஏதாவது வியாதிகள் இருக்கான்னு கேட்கும்போது அவங்க வந்து கொஞ்சம் திங்க் பண்ணாங்க, யோசனை பண்ணாங்க. அப்புறம் கேன்சர் இருக்கான்னு கேட்டேன். கேட்ட உடனே அவங்க வந்து அவங்க தாய் வந்து ஒன்றும் பேசாமல் போயிட்டாங்க. அதான் பலனெல்லாம் பார்த்துட்டு போயிட்டாங்க. போயிட்டு 2 நாளாக வந்து சாப்பிட்லிங்களாம். ஐயோ, ஜோசிகாரர் வந்து எல்லாமே சொன்னார், சரியாக தான் இருந்தது, கேன்சர்னு சொல்லியிருக்காரே புற்றுநோயின்ட்டு, அப்போ எனக்கு புற்றுநோய் இருக்குமா, அவர் சொன்னது சரியாக தான் இருக்க மாட்டேருக்குது அப்படின்ட்டு 2 நாளாக வந்து அவங்க சாப்பிடல. எனக்கு வந்து ஃபோன் பண்ணாங்க. அப்புறம் ஃபோன் பண்ணிவிட்டு அந்த அம்மாக்கிட்ட கொடுங்கம்மா நான் பேசுகிறேன் அப்படின்ட்டு பாதிக்கப்பட்ட, அதாவது நான் அந்த அம்மா ஃபோன் பண்ணி நான் பேசுகிறேன், அம்மா ஏங்கம்மா நீங்கள் வந்து 2 நாளாக வந்து சாப்பிடலின்னு சொன்னாங்க, ஏன் அப்படின்னு கேட்டேன்.
சாமி நீங்கள் வந்து கேன்சர் இருக்குன்னு சொல்லி சொன்னீங்க, எனக்கு அதிலிருந்து எனக்கு மனசு வந்து ரொம்ப பாதிச்சிருச்சு, அதனால தான் எனக்கு வந்து மனசு சரியில்லை அப்படின்னாங்க. அப்புறம் நான் வேறு என்ன சொல்கிறது, அப்புறம் நான் அப்படியே சமாளிச்சுக்கிட்டேங்க. என்ன சொல்ல வந்தேன்னா, ஆமாம்மா உங்கள் ராசி வந்து கடகராசி, உங்கள் ராசி வந்து கடகராசி. கடகராசினா வந்து ஆங்கிலத்தில் இங்கிலீஷில் வந்து கேன்சர்னு அர்த்தங்கம்மா. தயவு செய்து வந்து நீங்கள் எப்படிங்க ஐயா, கடகராசினா வந்து நான் ஆங்கிலத்தில் அப்பப்போ சில இதெல்லாம் சொல்லுவேன், இங்கிலீஷில் வந்து அப்பப்போ நான் பேசுவேன். அப்போ கடகராசி வந்து நான் கேன்சர்னு சொல்லி இவங்க வந்து கடகராசிக்கு பதிலாக கேன்சர்னு சொல்லிட்டோங்கம்மா, நீங்கள் எதுவும் தவறாக நினைக்க வேண்டாம், உங்களுக்கு வந்து ரொம்ப உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும், நீங்கள் நீண்ட ஆயுளோடு இருப்பீங்க, உங்களுக்கு வந்து குறைஞ்சபட்சம் 80-85 வயது வரை நீங்கள் 1000 பிறைகள் காண்பீங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். இப்போ நாம் கூட ஆயுள் குறையாயில் இருந்தாலும் கூட நாம் 60 உங்கள் ஆயுள் வந்து 60 தான், 65 தான், 70 அப்படின்ட்டு நாம் சொல்லக்கூடாது. தீர்க்க ஆயுள் ஆயுள் எனக்கு எப்படி இருக்குன்னு கேட்கும்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, ஐயா உங்களுக்கு வந்து தீர்க்க ஆயுளுங்க ஐயா, நான் ஒன்றும் கடவுள் சிவனோ பரமசிவனோ யாரும் கிடையாது, தீர்க்க ஆயுள் அப்படின்னு சொல்லிடுங்க. ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் கூட ரொம்ப தெம்பாக போவாங்க. எனக்கு வந்து ஏன்னா நம்ம பலன் சொல்லும்போது பச்சை மரம் போல் அவங்க வந்து வாடிக்கையில் வந்து இருப்பாங்க. பச்சை மரம் அது வந்து என்ன பண்ணாலும் அது வந்து அது எடுத்துக்கொள்ளும். பச்சை மண் அது வந்து முகம் நல்ல முகமாக கூட அந்த பச்சை மண்ணில் செய்யலாம், அல்லது கோரமான முகம் கூட செய்யலாம். கோரம் என்பது வேற, அகோரம் என்பது வேற. கோரம் என்பது விகாரமானது, அகோரம் என்பது அழகானது அப்படின்ட்டு ஒரு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அதனால் யாராக இருந்தாலும் சரி ஆயுள் வந்து கணிப்பதற்கு இந்த 3 கிரகங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். அதே போல் திடீர் மரணம், திடீர் மரணம்னா 3ஆம் இடம் சம்பந்தப்பட்டால் 8-3 தொடர்பு இருந்தால் நிச்சயமாக திடீர் மரணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது. அதை வந்து நீங்கள் ஏதாவது ஆப்ரேஷன் அல்லது வந்து ஏதாவது ஒரு மறைமுகமாக சொல்லுங்கள். 8ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு வந்து ஆப்ரேஷன் உண்டு, மனவேதனை உண்டு, மன சஞ்சலம் உண்டு, மனக்கவலை உண்டு அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு 8ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தால். அப்போ 8ஆம் அதிபதி 2ஆம் இடத்தில் இருந்ததுன்னா குடும்பத்திற்கு என்று எடுத்துக்கொள்ளுங்கள். குடும்பத்தில் ஒரு கண்டம், ஒரு ஆப்ரேஷன், ஒரு மரணம் உண்டு. 2ஆம் இடத்துல வந்து உயிர் காரகத்துவம் வந்து யார் இருக்காங்கன்னா பெரியம்மா, தாயினுடைய மூத்த சகோதரி இருக்காங்க அப்படின்ட்டு நம்ம சொன்னோம்னா சரியாக இருக்கும். அடுத்தது வந்து 8ஆம் இடம் என்பது விரக்தி வேதனை. அப்போ 8ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தாங்கன்னா அந்த ஜாதகர் வந்து விரக்தியோடு இருப்பாங்க, வேதனையோடு இருப்பாங்க, மன சஞ்சலங்கள் வந்து இருப்பாங்க அப்படின்ட்டு நாம் சொல்லக்கூடிய அமைப்பு. 8ஆம் இடம் என்பது ஆசன வாய், அது சார்ந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து இருக்கும். ஆசன வாயில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம், அல்லது 8ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தானா மலம் கழிப்பதில் சில சங்கடங்கள், சில சிரமங்கள் இருக்கும். அப்போ நார் சத்துள்ள உணவுகள் வந்து சாப்பிட வேண்டும் என்று நாம் சொல்ல வேண்டும். 8ஆம் இடம் வந்து மர்ம உறுப்பு, இருபாலருக்கும் மர்ம உறுப்பை குறிக்கக்கூடிய அந்த இடம். ஒரு திருமண பொருத்தம் பார்க்கும்போது ஒரு ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி, பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி, ஆண் ஜாதகத்தில் 8-11 தொடர்பு இருந்தால், 8ஆம் அதிபதியோ 8ஆம் அதிபதி 11ஆம் இடத்தில் தொடர்பு இருந்தாலும் சரி, அல்லது 11ஆம் அதிபதி 8ஆம் இடத்தில் தொடர்பு இருந்தாலும் சரி, அந்த ஆண் ஜாதகத்தில் மர்ம உறுப்பு வந்து கொஞ்சம் பெரிதாக இருக்கும். அப்போ 8ஆம் இடத்துல வந்து பெண் ஜாதகத்தில் 8-3 தொடர்பு இருந்தால்
8 3 தொடர்பு இருந்தால் 3 என்பது சிறியது, 8 என்பது பெரியது. சரி, 11 என்பது பெரியது. சின்னதா பெருசான்னு பார்க்கறது, ஒரு சிறியவரா பெரியவரா. இப்போ லக்னாதிபதி வந்து 3ஆம் இடத்துல இருந்தாங்கன்னா அவங்க குடும்பத்தில் வந்து சிறிய இளையவராக பிறந்திருப்பாங்க அப்படின்ட்டு நாம் சொல்லலாம். இப்போ லக்னாதிபதி வந்து 11ஆம் இடத்தில் இருந்தால் இந்த ஜாதகர் வந்து குடும்பத்தை வந்து மூத்தவர் அப்படின்ட்டு நாம் சொன்னோம்னா சரியாக இருக்கும். அப்போது சிறியது பெரியது என்றால் 3ஆம் இடம் சிறியது, 11ஆம் இடம் பெரியது. அப்போ பொருத்தம் போடும்போது 8 3 தொடர்புக்கும் 8 11 தொடர்புக்கும் பொருத்தக்கூடாது திருமண பொருத்தத்தில். சரிங்களா ஐயா? சரிங்களா? இல்லை இடிஞ்சு போன மாதிரி இருக்கீங்களே? இல்லை ஏதாவது நான் சொல்றது ஏதாவது புரியுதுங்களா? இல்லை ஏதாவது இருந்தால் டாபிக் மாற்றிடலாம், வேற ஒன்றும் இல்லை, ட்ராக் மாற்றிட்டுலாம். இது மர்மம். 8ஆம் இடம் மர்மம். 8ஆம் இடம் இருட்டறை. இருட்டறை 8ஆம் இடத்துல கேது இருந்தால் சட்டம் ஒரு இருட்டறை. 8ஆம் இடத்துல கேது இருந்ததுன்னா சட்டம் ஒரு இருட்டறையாக இருக்கும். செவ்வாய் செவ்வாய் சுக்கிரனோட, அதாவது வந்து அவங்க தாம்பத்தியம் வந்து அவங்க உங்கள் ஜாதகத்தில் இருக்குங்களா? அது தனியாக கேட்டுக்கலாம், விடுங்க, நான் தனியாக சொல்கிறேன், தனியாக சொல்கிறேன். இது வந்து ஜென்ரலாக ரூல்ஸ் எல்லாம் சொல்லிடுறேன். இது ரூல். அதாவதுங்க சில பேச்சாளர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க பார்த்த ஜாதகத்தை வந்து பேசி இது மாதிரி நான் இப்படி சொன்னேன், இப்படி வந்து எனக்கு வந்து இது நடந்தது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. பட் என்னுடைய நேரம் என்னமோ தெரியல, நான் எந்த காலத்துலேயும் வந்து நான் பார்த்த ஜாதகத்தை வந்து நான் சொல்லலை. நான் பார்த்த ஜாதகம் பலன்கள் வந்து நான் இங்கே மேடையில் வந்து அது என்னமோ எனக்கு சொல்வதற்கு எனக்கு வந்து மனசு வந்து இடம் கொடுக்கவில்லை. எல்லாமே ஜோதிடர்கள் தான் நம்ம இருக்கோம். எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை எனக்கு சொல்லுங்கள், நான் கேட்டுக்கிறேன். அதுக்காக தான் எத்தனையோ வேலைகள் பளு இருந்தாலும் கூட அதையெல்லாம் விட்டு விட்டு இங்கே வந்து கலந்துக்கிறீங்க. அதனால் நாம் பார்த்த ஜாதகத்தை சொல்வதை விட அந்த விதிகள் சொன்னால் நீங்கள் டக்குன்னு வந்து புரிஞ்சுக்குவீங்க. இப்போ பொருத்தம் பார்க்கும்போது 8ஆம் இடம் என்பது மர்ம உறுப்பு, யோனி பொருத்தம். அப்போ எவ்வளவு இந்த பொருத்தம் வந்து எவ்வளவு அதி முக்கியம் வாய்ந்தது. தாம்பத்தியம் நல்லா இருந்தால் தானே வந்து லைஃப் வந்து நல்லா இருக்கும். எல்லாருமே அதுக்கு தானே வந்து ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நாம் சந்ததி விருத்திக்காகத்தான் நாம் எல்லாம் இருக்கின்றோம். அதனால் 8ஆம் அதிபதி நன்றாக இருக்கப்பட வேண்டும். ஒரு ஜாதகத்தில் ரஜ்ஜு பொருத்தம் அமையல, ரஜ்ஜு பொருத்தம் ஒரு ஜாதகத்தில் இல்லை அப்படின்னு நாம் வச்சுக்கிட்டோம்னா அந்த ரஜ்ஜு பொருத்தம் சந்திரன் ஒரு ஸ்டாரில் இருப்பார் இல்லைங்களா? ஒரு ஸ்டாரில் இருப்பார். உதாரணத்துக்கு சந்திரன் வந்து ஒரு பூரத்தில் இருக்காருன்னு வச்சுக்காங்க, ஒரு உதாரணத்துக்கு. அப்போ பூரத்தில் இருந்தான்னா அதனுடைய அதிபதி வந்து சுக்கிரன். பெண் ஜாதகத்தில் சந்திரன் வந்து சுக்கிரன். அப்போ ஆண் ஜாதகத்தில் சந்திரன் வந்து ஒரு அஸ்தத்தில் இருக்காருன்னு வச்சுக்காங்க, அஸ்தம். அப்போ மூணாவது நட்சத்திரம். நம்ம எல்லாம் 3வது நட்சத்திரம் ஆகாது தானே சொல்கிறோம். 3 5 7 இதெல்லாம் வந்து நமக்கு செட் ஆகாது, அதுதான் உண்மை. ஜென்ம லக்னமோ அல்லது மூன்றாவது நட்சத்திரமோ அல்லது 5வது நட்சத்திரமோ அல்லது 7வது நட்சத்திரமோ திருமண பொருத்தத்திற்கு ஆகாது. இதெல்லாம் பார்த்து சொல்கிறதுங்க. இப்போ டக்குன்னு பார்த்துட்டு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் இது. அந்த ஒரு ஜாதகத்தில் ஆணுடைய சந்திரன் என்ற நட்சத்திராதிபதி சுக்கிரனோ, உதாரணத்துக்கு அதாவது பெண் என்ற நட்சத்திராதிபதி சுக்கிரனோ, ஆண் சந்திரன் என்ற நட்சத்திரம் அஸ்தம் என்பதை சந்திரனோ இருந்தால் மூன்றாவது நட்சத்திரம் இங்கே இருந்தாங்கன்னா செட் ஆகாதுன்னு நம்மளாம் சொல்கிறோம். ஆனால் ஒரு ஜாதகத்தில் அது ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி அல்லது பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி, அந்த சுக்கிரனும் சந்திரனும்
ஒரு இடத்துல இருந்தாங்கன்னா நிச்சயமாக சேர்க்கலாம். நட்சத்திராதிபதிகள் ஒன்றாக இருக்கின்றார்கள். ஸோ அந்த 3, 5, 7 அந்த தோஷங்கள் வந்து தோஷம் இல்லை, அந்த தாரை வந்து நமக்கு வேலை செய்யாது. இதில் மறைமுகமாக இருக்கின்றது. நம்ம மேலோட்டமாக பார்த்துட்டு பொருத்தம் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை அப்படின்ட்டு எத்தனையோ திருமணங்கள் வந்து நாம் சொல்கிறத விட திருமண புரோக்கர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க அருமையாக பொருத்தம் பார்க்குறாங்க. நாம் பார்க்குறது குறைவு. திருமண புரோக்கர், அமைப்பாளர், தரகர், அவங்க ஒரு டேபிள் வச்சுருக்காங்க, டக்குன்னு பார்த்துட்றாங்க. இது அதுக்காகாது, இது இதுக்காகாது அப்படின்ட்டே சொல்லிடுறாங்க. தோஷங்கள் வந்து அதிகமாக சொல்வது திருமண தரகர் தான். செவ்வாய் தோஷம் அவங்களே சொல்கிறாங்க. 4 செவ்வாய் இருந்தால் கல்லூரி செவ்வாய், 12 இருந்தால் அது செவ்வாய் வந்து பரிகார செவ்வாய் அப்படின்னு அவங்களே முடிவு பண்ணியிருக்கிறாங்க. அது அப்படியே அவங்களுக்கும் மற்ற பெண் பிள்ளைகள் பெற்ற பெற்றோர்கள் வந்து அவங்களுக்கு வந்து நல்ல ஆணித்தரமாக அவங்களும் வந்து ட்ரைனிங் ஆகிட்டாங்க. ஜோசியம் பார்க்குறதுல ட்ரைனிங் ஆகிட்டாங்க. இப்போ அவர் தசாபுத்தி முதல் கொண்டு பலன் சொல்கிறாங்க, தசாபுத்தி கூட பலன் சொல்கிறாங்க. இன்றைக்கி ஜாதகம் பார்த்தேன், காலையில் ஒரு 5 ஜாதகம் பார்த்துட்டு தான் வந்தேன். ராகு திசையில் சந்திரன் புத்தி, ராகு திசையில் சந்திரன் புத்தி, மிதுன லக்னம், லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல ராகு இருக்குது, 4ஆம் இடத்துல வந்து சந்திரன் இருக்காருங்க. இந்த பையன் அவரே சொல்கிறார், சந்திர திசையில் ராகு புத்தி எனக்கு இப்படி பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இந்த பையனே சொல்கிறாப்பிள்ளைங்க, ஆண் ஜாதகம், அவர்கிட்ட இருந்து நிறைய கற்றுக்கணும் போல இருக்குது. அதனால் நாம் ஜோதிடம் சொல்வதில், பலன் சொல்வதில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக படிக்கணும். படித்தா தான் நம்மக்கிட்ட வந்து யூடியூப்பில் வந்து நிறைய நாம் இலவசமாக தானே சொல்கிறோம். ஏங்க நான் எவ்வளோ நாமெல்லாம் படித்து காசு கொடுத்து படிச்சிருக்கிறோம். நல்லா குறைஞ்சபட்சம் 8 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கிறேங்க இந்த ஜோதிடத்துக்கு. பொட்டி கடை வச்சுருந்தா கூட பெரிய கடையாக டிபார்ட்மெண்ட் ஸ்டோராக இருக்கும். இந்த 8 லட்ச ரூபாய்க்கு ஒரு பொட்டி கடை வச்சுருந்தா கூட அது பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோராக இருக்கும், வளர்ச்சியாக இருந்திருக்கும். இந்த ஜோசியத்தில் 2014 முதல் 2014 முதல் இன்று வரை மாதம் ஒரு 10,000 ரூபா, மாதம் ஒரு 15,000 ரூபா ஜோசியம் கிளாஸுக்கு போயிட்டு அப்படியெல்லாம் நாம் வந்து இதை என்னமோ ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி, தண்ணி போடுறவன் சரக்கு அடிக்காமல் தூங்க மாட்டான், காலையில் எந்திரிச்ச உடனே கையில் நடுங்குமில்ல, அது மாதிரி நமக்கும் அந்த இது பைத்தியம் மாதிரி ஆகிப்போச்சு. இரவும் பகலுமாக தண்ணி போடுற மாதிரி ஆகி போயிட்டோம். அது மாதிரி நம்ம இவ்வளோலாம் கஷ்டப்பட்டு படிக்கிறோம். நம்ம வீட்டில் நிறைய வந்து எல்லார் வீட்லேயும் வந்து வசைப்பாடுறாங்க நம்மளையெல்லாம். வருமானம் வந்தால் ஆகா ஓகோம்பாங்க. வீட்டில் யாராக இருந்தாலும் சரி, எந்த வேலையாக இருந்தாலும் சரி, வருமானம் பற்றாக்குறை இருந்தால் நான் கூட ஒரு நினச்சேன், உண்மையாலுமே நினச்சேன். என்ன நினச்சேன்னா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு நாம் கற்றுருக்குறோம், கிளைண்டே வரமாட்டேங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேன், வாடிக்கையாளரே வரமாட்டேங்கிறாங்க. நாம் சொல்கிற பலன் வந்து சரியாக இருந்ததா இல்லையா, நமக்கு ஜோசியம் வந்து நமக்கு வந்து சரியான முறையில் நம்ம பலன் சொல்கிறோமா இல்லையா அப்படின்ட்டு எனக்குள்ள ஒரு சந்தேகம். என்ன நினச்சேன், நிறைய புக்ஸ் வச்சுருக்கேன், நிறைய புக்ஸுங்க. எங்கெங்கே வந்து ஸ்டால் போட்டிருக்காங்களோ அப்போல்லாம் பைத்தியம் பை கொண்டு வருவேன். அப்போ வந்து கிளாஸ் படிக்கும்போது பை கொண்டு வருவேன், பெரிய பை, ஒரு 2,000, 3,000, 5,000 போட்டுட்டு வருவேன். வந்தால் என்னென்ன புக்கு இருக்குது அப்படின்ட்டு வரிசையாக அந்த ஸ்டாலில் வந்து வாங்கி கொண்டு போய் வீட்டில் ஒரு நாள் முழுக்க இரவும் பகலாமல் படிப்பேன். நைட்லாம் படிப்பேன். அந்த புக்கு வந்து முழுசாக படிக்குதுன்னு தூக்கி போட்டுருவேன். அடுத்த கூடத்துக்கு போவோம், அடுத்த புக்ஸ் வந்து வாங்கிட்டு வருவேன். அப்படியே வந்து நம்ம நுனிப்புல் மாதிரி நம்ம மேய்ஞ்சிட்டே வந்துட்டோம். ஆழம் வரை படித்தா தானே வந்து ஆழ்ந்து படித்தா தானே நமக்கு வந்து அந்த ஞானம் வந்து கிடைக்கும். கேதுனுடைய ஆதிக்கு, கேதுனா வேர், மூலம்னா வேர். அப்போ ஆழமாக அகல உழுவதை விட ஆழ உழுவது தான் சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி பார்க்கறதனே பார்த்துட்டு என்ன நினச்சேன்னா, நாம் இனிமேல் ஜோசியமே பார்க்கக்கூடாது, ஜோசியமே பார்க்கக்கூடாது. ஆடி மாதம் மேட்டூர் அணையில் வந்து தண்ணி திறந்து விடுவாங்க, வழியாக போகும், ஆற்று வழியாக தண்ணி போகும்.
உண்மையால நான் சொல்கிறேங்க, இது உண்மை. என் மனசில் இருக்கிறது உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்கிறேன். இந்த வருகிற ஆடி மாதம் தண்ணி வந்து ஃபுல்லாக போகும். இந்த புக்ஸு, நோட்டு, பஞ்சாங்க கிஞ்சாங்க எல்லாத்தையும் கொண்டு போய் மூட்டை கட்டி பள்ளிப்பாளையம் ஆற்றுல விட்டுட்டு வந்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன். சாமி சத்தியமாக உண்மை, உண்மை. பல முறை யோசித்தேன், இது வேண்டாம்டா, இது ஆகாதடா நமக்கு அப்படின்ட்டு, உண்மையாலுமே. ஆனால் எப்பவுமே வந்து ஒரு ஜோதிடம் என்பது ஒரு விரக்திக்கு, கேது என்றால் விரக்தி. ஒரு விரக்தியினுடைய விளிம்புக்கு போனால் தான் அடுத்து ஜீரோ போனால் தான் மறுபடியும் வந்து தங்கப்பாண்டி ஐயா சொல்லுவாருங்க, நம்முடைய குரு வந்து சொல்லுவார், எப்பவுமே 12ஆம் இடத்துக்கு போயிட்டா மீண்டும் 1 வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ட்டு. நான் விரக்தியினுடைய ஜோதிடத்தின் மேல் இருக்கிற விரக்தியின் விளிம்புக்கே போய் மறுபடியும் வந்து 1லிருந்து ஸ்டார்ட் ஆகியிருக்கேன். எனக்கு கிளைண்ட் வர்றாங்க. இப்போ கிளைண்ட்டு எனக்கு சாலை விபத்து வந்து 8வது மாதம் சாலை விபத்துங்க. நானும் ஒரு வீடியோவும் வந்து வண்டியில் 2 வீலரில் போகும்போது ஒரு கேம்ப்பு, கவர்மெண்ட் கேம்ப்பு நடக்கும்போது சாலை வந்து கடக்கும்போது இருசக பைக்கில் போனோம். நான் பின்னாடி உட்காந்துட்டு போனேங்க. வீடியோ வந்து பைக் ஓட்டினார். திரும்பும்போது ஒரு கார் வந்து மோதிட்டார். மோதினோடனே என்ன வந்து எனக்கு கீழே தூக்கி போட்டுருச்சு. எனக்கு கழுத்தில் வந்து C6ம் C7ம் வந்து எனக்கு ஃப்ராக்சரு. ஆப்ரேஷன் கங்காவில், கோவை கங்காவில் வந்து ஆப்ரேஷன் பண்ணி ஒரு 4 மாதம் வந்து ஆயிடுச்சு. அதனால் ஒரு 4 மாதங்கள் வந்து நான் எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் வந்து வரதில்லை. போன மாதம் கூட்டத்தை தான் முத நான் வந்தேன். ஐயா தான் எனக்கு வந்து பண்டிட் பாலசுப்ரமணிய ஐயா தான் எனக்கு வந்து மறுபிறவி எடுத்து எனக்கு வாய்ப்பு வந்து கொடுத்தார். அப்போது லக்னத்துக்கு 8ஆம், அதாவது 8ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தாலும், லக்னாதிபதி 8ஆம் இடத்தில் இருந்தாலும், 8ஆம் இடங்கிறது கோமா ஸ்டேஜ், ICU, மயக்க நிலை. 8ங்கிறது வந்து மயக்க நிலை. 8ங்கிறது தேட்டர், ஆப்ரேஷன் தேட்டர். 8ங்கிறது சினிமா தேட்டர். ஸோ வந்து மயக்க நிலைக்கு போய் ICUக்கு போயிட்டு வந்த பின்னாடி தான் யாராக இருந்தாலும் அந்த நிலை வரும். 8ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தால், சரிங்களா? அப்போது 8ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தால் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக நாம் பலன் சொல்லும்போது சொல்ல வேண்டும். வாகனத்தில் போகும்போது கவனமாக போங்க அப்படின்ட்டு நாம் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் 8ஆம் இடங்கிறது மந்திரம். டைம் ஆகிப்போச்சு இல்லையா? சரி, நிறையா சொல்லணும்னு பார்த்தேன். சரி, 8ஆம் இடங்கிறது வந்து மந்திரம். அந்த ஏதாவது ஸ்லோகங்கள், இப்போ 8ஆம் இடத்துல வந்து சூரியன் இருந்தார் வச்சுக்காங்க, சிவ மந்திரங்கள் சொல்வது சிறப்பு. ஏன்னா அமானுஷ சக்தி வந்து நமக்கு கூடும். சிவ மந்திரங்கள் வந்து நமக்கு சித்தியாகும். அது மாதிரி ஒவ்வொரு கிரகம் இருந்தால் அந்தந்த மந்திரங்கள் வந்து சொல்லுவது சிறப்பு, நமக்கு வந்து சித்தியாகும். சிவன், அதாவது 8ஆம் இடத்துல சிவன், சூரியன் இருந்தால் சிவனுடைய மந்திரங்கள். 8ஆம் இடத்தில் சந்திரன் இருந்தால் துர்க்கை, காளி, பெண் தெய்வங்களுடைய மந்திரங்கள். புதன் இருந்தால், முருகர் இருந்தால் முருகருடைய மந்திரங்கள். அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கிரகத்துக்கு உரிய மந்திரங்கள் வந்து நீங்கள் சொன்னால் நிச்சயமாக சித்தியாகும். 8ஆம் இடத்தில் எட்டாம் இடங்கிறது ஒரு ஜெயில். 8ஆம் இடம்னா ஜெயில். 12ஆம் இடத்தையும் ஜெயிலை குறிக்கும். 8ஆம் இடமும் ஒரு ஜெயில். ஏன்னா ஜெயில் வந்து இருட்டறை, செல், தனிமை. 8ஆம் இடங்கிறது தனிமை, தனிமைப்படுத்தப்பட்ட இடம். அதனால் வந்து யாராக இருந்தாலும் சரி 8ஆம் இடத்துல வந்து 8ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்கும்போது இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக சொல்ல வேண்டும். 8ஆம் இடங்கிறது குடோன், குடோனை குறிக்கும். பெரிய ஸ்டாக் வச்சுக்கிற இடமா வந்து குடோன் வந்து இருக்கும். அப்போ தொழில் வந்து 8ஆம் அதிபதி 2, 6, 10, 11 இந்த ஸ்தானங்களில் நின்றாலும் அல்லது அந்த சாரத்தில் நின்றாலும் இந்த குடோன் நிறைய வந்து வாடகைக்கு விடுவாங்க. இந்த மண்டபங்கள்லாம் வாடகைக்கு விடுறாங்க. அது மாதிரி வந்து அந்த அமைப்பு வந்து அதன் மூலியமாக வருமானம் செய்யக்கூடிய அமைப்பு வந்து இருக்கும். சரி, 8ஆம் இடத்துல வந்து புதன்னா அலமாரி,
செல்ஃப், புக் செல்ஃப்ஸ் இல்லைங்களையா? அப்போ 8ல் வந்து புதன் இருந்ததுன்னா 8ஆம் இடங்கிறது லாக்கர், 8ஆம் இடம்னா பீரோ, அதை குறிக்கும். அதனால் 8ஆம் இடத்துல வந்து புதன் இருந்ததுன்னா வீட்டில் வந்து 2 பீரோ வச்சுருப்பாங்க. 8ல் வந்து புதன் இருந்தால் 2 பீரோக்கள் வீட்டில் வந்து இருக்கும். 8ஆம் இடத்துல வந்து புதன் இருந்ததுன்னா 8ல் புதன் இருந்தால் புத்தக அலமாரி, புக்ஸ் வந்து நிறைய வச்சுருப்பாங்க. அதே போல் 8ல் வந்து சுக்கிரன் இருந்தால், சுக்கிரன் தான் மறைவு ஸ்தானம், மறைவுங்கிறோம். 8ல் வந்து சுக்கிரன் இருந்தாங்கன்னா பெண்கள் வந்து நிறைய புடவைகள் வந்து வச்சுருப்பாங்க. புடவை, சாரீஸ், நிறைய சேலைகள் வந்து நிறைய அடுக்கி வச்சுருப்பாங்க. ஆனால் ஒருத்தர் கூட ஒரு சீலை வந்து தானமாக தரமாட்டாங்க. 8ல் சுக்கிரன் இருந்தால் பெண்கள் வந்து ஒரு சேலை கூட மற்றவர்களுக்கு வந்து தானமாக தர மாட்டாங்க. 8ஆம் இடம் என்பது லாக்கர். அப்போ 8ஆம் இடத்துல 8ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தால் நிச்சயமாக ஒரு லாக்கர் வந்து வைத்து கொள்ளப்பட வேண்டும். வீட்டில் ஏதாவது நகைகள் பணங்கள் இருந்தாலும் கூட அந்த லாக்கரில் வந்து வச்சாங்கன்னா பாதுகாப்பாக இருக்கும். 8ஆம் இடத்துல வந்து லாக்கரை குறிக்கும். ஸோ ஏதாவது 8ஆம் இடம் தொடர்பு இருந்தால் வங்கியில் வந்து லாக்கர் வந்து வைத்துக்கொள்வது சிறப்பு. அப்போ திருட்டு பயம் இல்லாமல் போகும். சரிங்களா? அதே போல் 8ஆம் இடம் என்பது உளவுத்துறை, சிஐடி, உளவுத்துறை, இதெல்லாம் குறிக்கக்கூடிய அந்த இடம். ஸோ 8ல் வந்து 8ஆம் அதிபதி அல்லது 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி சாரம் வாங்கியிருந்தாலும் அல்லது 2ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி சாரம் வாங்கியிருந்தாலும் இவர்களாம் வந்து போலீஸ் துறையில் வந்து போய் நல்ல ஒரு வாய்ப்பு வந்து உருவாகும். சரிங்களா? அடுத்தது வந்து 8ஆம் இடம் வந்து மார்ச்சுவரி, அதாவது பிணவரை, அதை குறிக்கக்கூடிய இடம். ஸோ 8ஆம் அதிபதி ஒவ்வொரு இதுலேயுமே லக்னத்தில் இருந்தாலும் சரி அல்லது வந்து லக்னாதிபதி 8ஆம் இடத்தில் இருந்தாலும் சரி, ஒரு நாள் வந்து அவங்க மார்ச்சுவரிக்கு போகக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்கும். போய் பார்த்துட்டாவது வருவாங்க. இல்லைன்னா போய் பார்த்துட்டு வாங்க. ஒரு பரிகாரமாக சொல்லலாம், எப்போ 8ஆம் அதிபதி உங்கள் லக்னத்தில் இருக்காங்க அல்லது லக்னாதிபதி 8ஆம் இடத்தில் இருக்காங்க, நீ போய் அந்த பிணவரை பார்த்துட்டு வந்துடுங்க அப்படின்னு சொன்னோம்னா அவங்க அதற்கு போகக்கூடிய நிலை வராது. இதெல்லாம் சின்ன சின்ன பரிகாரங்கள். அது மட்டும் இல்லாமல் 8ஆம் இடம் என்பது தூக்கு மேடை, தூக்கு தண்டனை கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதில் 8ஆம் இடம் தான். ஸோ லக்னாதிபதி வந்து 8ஆம் இடத்துல இருந்தாங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதெல்லாம் வந்து ஒரு மைனஸான ஒரு பலன்கள், தீய பலன்கள். 8ங்கிறது மாங்கல்ய ஸ்தானம், பெண்ணுக்கு வந்து மாங்கல்யம். அப்போ 8ல் கேது இருந்தாங்கன்னா நிச்சயமாக பெண்ணுடைய மாங்கல்யம் வந்து கூடும். சில பேர் சொல்லுவாங்க 8ஆம் இடத்துல வந்து கேது இருந்தால் மாங்கல்யம் வந்து, ஏன்னா கேதுனா கட்டிங், கேதுனா கட்டிங், வெட்டுவது, துண்டிப்பது அப்படின்ட்டு நாம் அந்த காரகத்துவம் வந்து இருக்கின்றது. ஸோ அதனால் பெண் ஜாதகத்தில் 8ஆம் இடத்தில் வந்து கேது இருந்தால் மாங்கல்யம். கேது என்றால் தாலி, கேதுன்னா தாலிங்க, தாலியை குறிக்கக்கூடிய கிரகம் வந்து கேது. அதனால் 8ஆம் இடத்துல ஒரு பெண் ஜாதகத்தில் கேது இருந்தால் நிச்சயமாக அவங்களுக்கு மாங்கல்ய பலம் கூடும். மாங்கல்ய பலம் கூடினால் கணவருடைய ஆயுள் வந்து ரொம்ப தீர்க்கமாக இருக்கும். சரிங்களா? இது மாதிரி வந்து இன்னும் நிறைய பலன் வந்து இருக்கின்றது. பின்னால் வந்து பேசக்கூடிய பேச்சாளர் வந்து இருக்கிறதுனால ஏதோ பலன் வந்து சரியாக இருந்ததுங்களா இல்லை எப்படிங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு 10-20 நிமிஷம் பேசியிருப்பேன், பரவாயில்லைங்களா ஓரளவுக்கு? ரைட், நன்றி. எனக்கு பேச வாய்ப்பளித்த ஈசன் ஜோதிட அறக்கட்டளையுடைய நிறுவனர் மற்றும் தலைவர் உயர் திரு பண்டிட் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றிகள் மற்றும் வாழ்த்துக்கள்.